குட்டி கதை சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துல இளைஞன் ஒருவன் வச்சுட்டு வராங்க. அவன் ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க, எந்த வேலையுமே பாக்குறது இல்லைங்க. தினமும் வேலைக்கு சாப்பிட்டு அந்த கிராமத்துல இருக்க ஒரு மரத்தடி நிழல்ல போய் தூங்குறாங்க. இதை மட்டும் தாங்க செய்யறான். அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. இந்த இளைஞனை எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கிராமத்துல வர ஒரு துறவி ஒருவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. அந்த துறவியும் சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, அந்த இளைஞனை திருத்துறது என்னோட பொறுப்பு அப்படின்னு துறவி சொல்லிடுறாருங்க. இந்த துறவி ஒரு நாள் அந்த இளைஞனை போய் சந்திக்கிறாருங்க. இந்த இளைஞனுக்கோ எல்லாரும் மாதிரி இவரும் நமக்கு அறிவுரை சொல்ல வந்தா இவரை திட்டி அனுப்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த துறவியோ அங்க ஒரு மலை தெரியுதா அப்படின்னு அந்த இளைஞனை பார்த்து கேட்கிறாருங்க. ஆமா, தொலை தூரத்துல தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த மலையை தாண்டி அந்த பக்கமா போனேன்னா ஒரு குகை இருக்கும். அந்த குகையில ஒரு பெரிய வைரக்கல் இருக்கு. நீ போனா அதை எடுத்துக்கலாம், உனக்கு அது பயன்படும் நினைக்கிறேன், அதனாலதான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னேன், உனக்கு வேணுமா அப்படின்னு அந்த துறவி கேட்கிறாருங்க. ஆஹா, இது நல்ல விஷயமா இருக்கே, சரி நம்ம போய் அந்த வைரக்கல்லை எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சரி அப்படின்ட்டு இந்த துறவியும் கிளம்பிடுறாருங்க. இந்த இளைஞனும் மலை மேல ஏறலான்னு கிளம்பி போறாங்க. மலை கிட்ட போகணும்னு தான் பார்த்தா அவ்வளோ உயரமான மலையா இருக்கு. இதுல எப்படி நம்ம ஏற முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு பெரிய கம்பு எடுத்துட்டு அதுல இருக்க செடியெல்லாம் விளக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி மலை மேல ஏறி அப்புறம் கஷ்டப்பட்டு திருப்பி மலைக்கு கீழே இறங்கிடுறாங்க. இறங்கி பார்த்தா அந்த துறவி சொன்ன மாதிரி அங்க ஒரு குகை இருக்குங்க. ரொம்ப ஆசையா அந்த குகைக்குள்ள போய் ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா அங்க வைரக்கல்லே இல்லைங்க. ஒரே பாலடைஞ்ச குகையா இருக்குங்க. வவ்வால்களா தான் வெளியில வந்துட்டு இருக்கு, இவனை சுத்தி வருது. அவனுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுதுங்க. மறுபடியும் கஷ்டப்பட்டு மலை ஏறி இறங்கி அந்த கிராமத்துக்கு வந்து அந்த துறவியை தேடி போறாங்க. துறவி கிட்ட போய் கோபமா கத்துறாங்க. அங்க வைரக்கல்லே இல்லை, என்னையே ஏமாத்துறீங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த அடைஞ்சேன், ஆனா நான் ரொம்ப ஏமாற்றம் ஆயிட்டேன் அப்படின்னு கோபமா கத்துறாங்க. அப்ப துறவி சொல்றாரு, அங்க வைரக்கல்ல நீ எடுத்துட்டு தான் வந்திருக்க அப்படின்னு. நான் தான் இல்லைன்னு சொல்றேங்க, நீங்க என்ன முட்டாளா அப்படின்னு. நான் சொன்ன வைரக்கல் வந்து சுறுசுறுப்பு. அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிற வைரக்கல் போன்ற நல்ல குணம் இப்போ உனக்கு வந்துருச்சு. ஒரு மைல் கூட நடக்காத நீ இப்போ எவ்வளோ கடினமான மலையை கடந்து வந்திருக்க. இதுதான் வாழ்க்கைக்கு தேவை. இந்த சுறுசுறுப்பை நீ பின்பற்றி வாழ்ந்தேனா நீ பெரிய சாதனைகள் புரிவ. அந்த வைரக்கல் மாதிரி பல வைரக்கற்கள் உன்னால வாங்க முடியும் அப்படின்னு அந்த துறவி சொல்றாருங்க. அப்புறம் தான் அந்த இளைஞனுக்கு தான் எவ்வளவு சோம்பேறியா வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது புரியுதுங்க. கதையோட நீதி, சுறுசுறுப்பா வாழ்வோங்க, சோம்பேறித்தனமா இருக்க வேண்டாங்க. இது மாதிரி நல்ல சுவாரஸ்யமான கதைகள் கேட்க டேட்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.